10,000 ரூபாய்க்குள்ள லேட்டஸ்டான ஆண்ட்ராய்ட் 14ஓட மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே மோட்டோல இருந்து G24 அப்படின்னு இந்த போனை லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த போன்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, வாங்கலாமா வேண்டாமா எல்லாத்தையுமே டீடைல்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைனே அல்ட்ரா பிரீமியம் டிசைன் அப்படின்னு மோட்டோ வந்து கிளைம் பண்றாங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, பிரீமியமாவும் இருக்கு. ஆனா இந்த டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய மாடல்ஸ்ல வந்திருக்குது. அதே மாதிரியான ஒரு டிசைன் தான் கொண்டு வந்திருக்காங்க. புதுவிதமான டிசைன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த ரியர்ல இருக்கக்கூடிய பாடி தான். இங்க PMMA பாடி டைப் கொடுத்திருக்காங்க. அதனால பார்க்கிறதுக்கும் பிரீமியமா இருக்கு. கையில பிடிக்கும் போதும் அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அதுபோக இந்த எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டா கொடுத்திருக்காங்க. அந்த கேமரா பார்த்தோம் அப்படின்னா அந்த பம்புமே லைட்டா ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்து அதை கொடுத்திருக்காங்க. எப்பயும் போல சென்டர்ல மோட்டோவோட பிராண்டிங் இருக்கு. மொபைலோட வெயிட்டுமே 197 கிராம்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. திக்னஸ்மே 8.99 mm இருக்கு. கிட்டத்தட்ட 9 mm அப்படின்னு சொல்லலாம். ஏன் வெயிட் 197 கிராம் இருந்தாலுமே அது பெஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா இதுல 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி இருக்கு. ஏன்னா நிறைய மாடல்ஸ் 5000 mAh வச்சு 200 கிராமுக்கு மேல கொண்டு வராங்க. பட் 6000 mAh இருந்தாலுமே வெயிட் மேனேஜ்மெண்ட் இந்த மொபைல்ல நல்லாவே பண்ணிருக்காங்க. அதுபோக இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தாலுமே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. G34க்கு 20 வாட் தான் கொடுத்தாங்க. பட் இங்க 6000 mAh இருக்கிறதுனால 33 வாட்டோட கொண்டு வந்தது இன்னும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 10,000 ரூபாய்க்குள்ள இதை கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மொபைல்ல பெருசா பேட்டரி யூஸ் பண்றதுக்கு விஷயங்கள் இல்ல அப்படிங்கிறதுனால பேட்டரி தாராளமா 2 நாளைக்கு வரும். நீங்க நார்மல் யூசரா இருந்தீங்க அப்படின்னா ஹெவியா யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு 1.5 நாளைக்கு பேட்டரி லைஃப் தாராளமா வரும். அடுத்து இதுல ஹைலைட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் லேட்டஸ்டான ஆண்ட்ராய்ட் 14ல கொண்டு வந்திருக்காங்க. 30,000 ரூபாய் வரைக்கும் கூட ஆண்ட்ராய்ட் 13ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 10,000 ரூபாய்க்குள்ள பட்ஜெட்ல லான்ச் பண்ற மொபைல்ல லேட்டஸ்டான ஆண்ட்ராய்ட் 14 மோட்டோ கொடுத்தது நல்ல விஷயம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைமா இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. இனிமே தான் அடுத்தடுத்த மொபைல்ஸ்லாம் வரும். பட் இதுக்கு அப்டேட் அப்படின்னு பார்த்தா OS அப்டேட் வந்து பிராண்ட் வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. OS அப்டேட் அட்லீஸ்ட் ஒன்னாவது கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுபோக செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க லேட்டஸ்டான ஜனவரியோட செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க ஸ்டாக் ஆண்ட்ராய்டா இருந்தாலுமே ப்ளூடூத் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு சில கேம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அப்புறம் Facebook இந்த மாதிரியான ப்ளூடூத் வந்து இருக்கதா செய்து மேக்ஸிமம் ப்ளூடூத் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அது போக இதுல ஆட்ஸ்மே இருக்கு. முக்கியமா அந்த கிளான்ஸோட ஆட்ஸ் நம்ம மொபைல லாக் பண்ணி அன்லாக் பண்ணோம் அப்படின்னா இப்போ கூட பாருங்க அந்த கிளான்ஸோட ஆட்ஸ் வருது. இது எல்லா பிராண்ட்லயுமே கொடுக்குறாங்க. மோட்டோலயும் அது இருக்குது. தேவையில்லை அப்படின்னா இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் தேவையில்லாத ப்ளூடூத்ஸ்லாம் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. இது போக இதுல செட்டிங்ஸ்ல லைட் நைட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப டார்க்கான பிளேசஸ்ல நம்ம மொபைல் போன் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட லைட் வந்து நம்ம கண்ணை பாதிக்கும். அதனால அந்த இடத்துல பெட்டரான பாதிக்காத அளவுக்கு அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. பட் அதை ஆன் பண்ணாலுமே பெரிய அளவுல நமக்கு டிஃபரன்ஸ் தெரியல. இருந்தாலுமே லாங் டைமா யூஸ் பண்ணாதான் அதோட ஃபீச்சர் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மத்தபடி இதுல ஸ்பிளாஷ் ப்ரூஃப்காக IP52 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது வந்து மலையில நனைஞ்சா பெருசா ப்ராப்ளம் வராது. அதுக்காக IP ரேட்டிங் அப்படின்னு தண்ணியில யாரும் போடாதீங்க. இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ப்ரொடக்ஷன் தான். பட்ஜெட் செக்மெண்ட்ல அதுக்கு மேல நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. IP52 கொடுத்ததே பரவாயில்ல. அதுவும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்தாங்க. இப்போ எல்லா மொபைல்லுமே சைடு மவுண்ட் வந்து கவர் பண்ணிடுறாங்க. அது நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. மொபைலோட டிஸ்ப்ளே பார்த்தா இங்க 6.56 இன்ச்ல IPS LCD HD+ டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. Full HD+லாம் கிடையாது. 10,000 ரூபாய்க்குள்ள இப்போ கொடுக்கவே மாட்டேங்கறாங்க. பட் இங்க பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேவா கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இந்த பெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. பாட்டம்ல அந்த சின் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்டோர்ல பார்க்கும்போது நல்லா இருக்கு. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். இதோட பீக் பிரைட்னஸ் 563 nits கொடுத்திருக்காங்க. அதுபோல ரெஃப்ரெஷ் ரேட்மே இங்க 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 120 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அந்த டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் ஓகேவா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோ யூசரா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெட்டராவே இருக்கும். மத்தபடி டிஸ்ப்ளேல வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவு பெட்டரா இருக்குது. அதுபோக இங்க சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்மே பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செக்மெண்ட்ல கூட டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. அதோட சவுண்டுமே நல்லா இருக்குது. மியூசிக் அண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே ஓரளவு கேட்கிற மாதிரி இருக்குது. இது போக ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்திருக்காங்க. 3.5 mm ஜாக்மே கவர் பண்ணிருக்காங்க. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தோம்னா 2 சிம் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். அதுபோக SD கார்டு அப்படின்னு பார்த்தா அப் டு 1 TB வரைக்கும் நம்மளால போட்டுக்க முடியும். மோட்டோ மொபைல் அப்படினாலே கேமராவை நினைச்சு தான் நிறைய பேர் தெரிச்சு ஓடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மொபைல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. இங்க பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செகண்டரி சென்சாரா ஒரு 2 மெகாபிக்சல்ல மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த நார்மல் போட்டோஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் வந்து அந்த எக்ஸ்போஷர் நல்லா இருக்கு, நல்ல பிரைட்டா இருக்கு. பட் போட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு டீடைல் கிடைக்கல. ஷார்ப்னஸ்மே அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. அதே மாதிரி போர்ட்ரைட் ஷாட் அப்படின்னு பார்த்தா நார்மல் போட்டோவோட போர்ட்ரைட் ஷாட்டோட அவுட்புட் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அந்த ஸ்கின் டோன்லாம் பெட்டரா எடுத்து தருது. அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் பரவாயில்லாம இருக்குது. போட்டோஸ் வந்து நம்ம ஜூம் பண்ணாம பார்த்தோம் அப்படின்னா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. இன்டோர்ல டீசென்டான லைட்டிங்ல எடுக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இருந்தாலுமே நைட் விஷன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதை ஆன் பண்ணி எடுத்தா கூட பெரிய அளவுல அவுட்புட்ல வந்து டிஃபரன்ஸ் கிடையாது.
செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது அந்த எக்ஸ்போஷர் ஸ்கின் டோன்லாம் நல்லா பிரைட்டா எடுத்து தருது. நல்லா பிரைட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போட்டோஸ் வந்து பெட்டரா இருக்கும். இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல இருக்கும்போது கொஞ்சம் ஷார்ப்னஸ் வந்து பெட்டரா இருக்கு. பட் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மற்றபடி இதுல ஆட்டோ ஸ்மைல் கேப்சர் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க, ப்ரோ மோட் கொடுத்திருக்காங்க. ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 1080 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். வீடியோ குவாலிட்டி பெருசா எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ஓவராலா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு மொபைல் அப்படிங்கிறதுனால பெரிய அளவுல நம்மளால எதிர்பார்ப்பு வைக்க முடியல. அடுத்து இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க MediaTek Helio G85 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 10,000 ரூபாய்க்குள்ள இந்த ப்ராசஸர் தான் நிறைய பிராண்ட்ஸ் வந்து வச்சு ஓட்டுறாங்க. இதை விட்டா யூனிசாக்கு போயிடுறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸர் வந்து நமக்கு ஓரளவு ஓகே அப்படின்னு தெரியுது. ஏதாவது லேட்டஸ்டான ஒரு ப்ராசஸர்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இது யூஸ் பண்றதுக்கு ஒரு நார்மலான யூசரா இருக்கீங்க, இல்ல கொஞ்சம் ஸ்லோவான யூசரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு இந்த ஆப்ஸ் இல்ல கால்ஸ் இதெல்லாம் பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மற்றபடி இதுல ஹெவியான கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும், பட் பெருசாலாம் ப்ளே பண்ண முடியாது. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 2 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய ப்ராசஸர். நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசியிருக்கோம். இங்க RAM டைப் அப்படின்னு பார்த்தாமே LPDDR4H டைப் RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டோரேஜ் டைப் வந்து UFS கொடுத்திருந்திருக்கலாம். UFS கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருந்திருக்கும். பட் இங்க இருக்கிறது என்னமோ eMMC 5.1 தான் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் இதெல்லாம் தூர போட்டு UFS கொடுங்கடா, இனிமே eMMC எல்லாம் வச்சு ஓட்ட வேண்டாம். கடைசியா பிரைஸ பார்க்கிறதுக்கு முன்னாடி மொபைலோட பாக்ஸ் கண்டென்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே TPU கேஸை போட்டு தான் மொபைல் வச்சிருக்காங்க. பரவாயில்ல. அதுல ஒரு பேப்பர் ஒட்டி வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள எடுத்து அந்த அட்டையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்க சில பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு, சிம் எஜெக்டர் பின் இருக்கு, டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்கு, 33 வாட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. அதை வந்து ஹைலைட்டா மென்ஷன் பண்றாங்க. அந்த ஒரு பிராண்ட் வந்து பாக்ஸ்க்குள்ள கொடுக்கறது இல்ல அப்படிங்கறதுனால எல்லா பிராண்டுக்கும் நம்மளும் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு, பிராண்டும் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. பட் பரவாயில்ல, இந்த செக்மெண்ட்ல கூட கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா G34 இருந்த மாதிரியே G24க்கும் 4500 ரூபாய்க்கு ஒருத்தான ஜியோ பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுல எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஒரு 2000 ரூபாய்க்கான பெனிஃபிட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த போன் வாங்குனவங்க 399 எபோ ஜியோல நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நீங்க 50 ரூபீஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். சோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 டைம் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 2000 ரூபாய் கிளைம் பண்ணிடலாம். பட் 40 டைம் 399க்கு மேல ரீசார்ஜ் பண்ணி இந்த மொபைலை யூஸ் பண்ற அளவுக்கு லைஃப் வருமா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ வந்து நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. பட் இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்றாங்க. 4+128, 8+128. அது போக இங்க விர்ச்சுவல் RAM அப்படின்னு ஒன்னு கொடுக்குறாங்க. 8GB RAMக்கு 16GB விர்ச்சுவல் RAM கொடுக்குறாங்க. எதுக்கு அந்த 128GB விர்ச்சுவல் RAM கொடுத்துட்டு வேணுங்கிற அளவுக்கு ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. பட் அதெல்லாம் பெரிய யூஸ் கிடையாது. 4+128 ஓட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 8000 ரூபாய் 9000 ரூபாய் பிரைஸ்க்கு மனுக்கு கார்டு ஆஃபரோட வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 8+128 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9000 ரூபாயில இருந்து 10000 ரூபாய்க்குள்ள கார்டு ஆஃபரோட வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலுமே ரெண்டு வேரியன்ட்டும் 10000 ரூபாய்க்குள்ள தான் கொண்டு வந்தாகணும். ஏன்னா G34 11000 ரூபாய் கொண்டு வந்தாங்க. அதனால 10000 ரூபாய்க்குள்ள தான் வரும். பட் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த பிரைஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருப்பேன். சோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு சோ அந்த பிரைஸ்க்கு இது வர்த்தா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரை ஒரு நல்ல டிசைன் கொடுத்திருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. போதுமான அளவு பேட்டரி பேக்கப் கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கு. கேமரா கொஞ்சம் பரவாயில்ல, டிஸ்ப்ளே அதெல்லாம் போதுமான அளவு இருக்கு. சோ ஒரு ஸ்லோ யூசரா 4G போனா அதுவும் மோட்டோல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க.